யானை நாம வளர்த்தாலும் ஓகே அது காட்டு விலங்கு தான். ஆடு மாடு நாய் பூனை மாதிரி அது வளர்ப்பு பிராணியாக, அதாவது டொமஸ்டிக் அனிமலாக அது வராது. அதுக்குள்ளார ஒரு காட்டுத்தன்மை இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்புறம் ஓகே யானைக்கு யானை காட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டா, அது ஒரு பெரும்பாலும் நடந்து கொண்டு இருக்கும். ஓகே அதுக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது. அதனால வெயில் ஏறிடுச்சுன்னா அது நிழல்ல போய் ஒதுங்கிரும். நிறைய தண்ணி குடிக்கும். அதனுடைய உணவுல பெரும்பாலும் புட்கள் தான் இருக்கும். இதான் ஒரு காட்டு விலங்கினுடைய, காட்டு யானையினுடைய வாழ்க்கை முறை. ஆனா நாம என்ன பண்றோம்னா, நம்ம வளர்ப்பு யானைகளை நல்லா வெயில் அடிக்கிற நேரத்துல கூட நம்ம ஊர்வலம் எடுத்துட்டு போறோம். அது மேல வண்ணங்களை பூசுறோம். அலங்காரம் பண்றோன்றதுக்காக கம்பளங்களை எல்லாம் போடுறோம். நம்முடைய ஆசைகளை எல்லாம் யானை மீது திணிக்கிறோம். அது யானைக்கு உகந்ததா இல்லையா அப்படிங்கறத ஒருபோது யோசிக்கிறது இல்லை. அது ஒரு அலங்கார பொருளாகவே அதை வைக்கிறோம். இந்த அழுத்தங்கள்லாம் யானைக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க. பொதுவா யானை மனிதர்களை மனிதர்கள் இப்ப ஒரு புலி சிறுத்தை போல யானை ஒரு வேட்டை விலங்கு அல்ல. அது இயல்பில் தாவர உண்ணி மனிதர்களை கண்டா விலகி போகும் சுபாவம் கொண்டது. காட்டுக்குள்ள தான் அதனுடைய இயல்பு. ஆனா அதை மீறி மனிதர்களை தாக்குதுன்னு கேட்டா, முதல்ல ஆண் யானைகளை பொறுத்தளவில் அதுக்கு மத காலம்னு ஒண்ணு உண்டுங்க. மஸ்ட் பீரியடுமாங்க. அது மதம் பிடிக்கும். மதம்ங்கிறது நோய் அல்ல, ஒரு இயல்பான ஆண் யானையினுடைய ஒரு 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 விளைவு. அது அந்த மத காலத்தில் இணை சேரக்கூடிய காலம் அது. அது ஆனா பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்காது. ஆனா அது எப்பெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கிறதோ அப்பெல்லாம் அதுக்கு அது கொஞ்சம் மூர்க்கமாக இருக்கும் சில நேரத்துல. அது எப்போதும் கிடையாது. பொதுவா யானைகள் யானை பாகன்களை பாகன்கள் சொற்படி நடக்குங்க. அதனாலதான் நம்ம பழக்கிருக்கோம். ஒரு சிறுத்தையோ புலியோ நம்ம சண்டையிட பழக்கல நம்ம. ஆனா யானையை சண்டையிட பழக்கிருக்கோம், கோவில்களில் பழக்கிருக்கோம், சர்க்கஸ்ல பழக்கிருக்கோம். அது காரணம் என்னன்னா, இது மனிதர்கள் பழகிட்டா அது சொல்படி கேட்கிற இயல்பு உடையது. ஆனா சில நேரங்களில் அது வாகனங்களை கூட தாக்கி இருக்கிறது. அவங்க கூட பழகினவங்களே தாக்குது சார். எப்படி சார் அவங்க கூட தாக்கி இருக்குது? அதுதாங்க அதுக்கு அடிப்படை காரணம். அது அதாவது யானைகள் இயல்பு அதுதான் தாக்குவதுதான் இயல்பு இல்ல. ஆனா அரிதிலும் அரிதாக அப்படி நடக்கிற வாய்ப்புகள் நடந்திருக்கிறது. இப்ப கேரளாவுல கோவில் யானைகள் பாகங்களை தாக்கி இருக்கிறது, பொதுமக்களோட ஓடி இருக்குது. அதே போல வனத்துறையினுடைய வளர்ப்பு யானை முகாம்கள் கூட பாகங்களை தாக்கி இருக்கிறது. இதெல்லாம் யானையினுடைய இயல்பு இல்ல, அரிதான ஒரு நேரத்தில் நடக்கிறது. அதனாலதான் யானைகளை பற்றி ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, எலிபன்ட்ஸ் ஆர் அன்பிரிடிக்டபிள் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம 1000 செய்திகளை யானைகளை பற்றி வைத்திருப்போம், 1001 யானை பண்ணலாம். அது எப்போதுமே அத இப்படிதான் இருக்குன்றது கிடையாது. இதுவரை அதாவது எல்லா யானைகளும் தாக்குதல் நடத்துவது கிடையாது. அமைதியாக இருக்கிற யானைகள் இப்படி மூர்க்கமா நடந்துக்காது அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதுதான் யானையினுடைய இயல்பு. ஆனா இதுல என்ன கவனிக்கணும்னு கேட்டா, அந்த யானைக்கும் பாகனுக்குமான உறவு இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். அந்த உறவு தான் ரொம்ப முக்கியமானது. அந்த உறவு வலுவா இருக்கிற வரைக்கும் யானை பொதுவா தாக்காது. இப்ப நம்ம வனத்துறையினுடைய முகாம்கள்ல கூட யானைகள் சில யானைகள் ஒரு பாகன் அவரை தவிர வேற யாரையும் அனுமதிக்காதுங்க. ஆனா அவர்கிட்ட என்ன இருந்தாலும் நடந்துக்கும். இப்ப நேற்று நடந்த சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. அங்க ஏற்கனவே 4 பேர் அந்த யானையை கவனிச்சுக்கிறாங்க. அதுல முதன்மையான ஒரு பாகன், அவர் தான் பாகன். அவரோட தான் யானை எப்போது நெருக்கமா இருக்கும். அவருக்கு உதவியாளராக இன்னொருத்தர், அவருக்கு உதவியாளராக இன்னொருத்தர், அவருக்கு உதவியாளர் 4 பேர் இருக்காங்க. இதுல ஒரு புதுசா இப்ப அந்த யானையை கட்டி போட்டிருக்காங்க ஒரு இடத்துல. அது போட்டிருக்கும் போது அங்க புதுசா ஒருத்தர் போறாரு. புதுசா ஒருத்தர் போனோன்னா அந்த யானை பாகன்கிட்ட இருக்கிற அந்த இயல்பை காட்டாது. அது அமைதியான யானை தான். ஆனா புதிதா ஒருத்தர் வரும்போது அப்ப அது அந்த அதாவது மிரட்சி அடைந்து அவரை தாக்கி இருக்கும். அது கூட இன்னொருத்தர் பாகன் தான். அவர் யானையோட பழக்கம். ஆனா அது எதிர்பாராத விஷயம். அவரை தாக்கணும்னா இவரையும் தாக்கிடுச்சு. ஆனா சம்பவம் என்னன்னா, அவங்கள தாக்கிட்டு யானை நிக்குது.
ஓகே சார். அந்த முதல் பாகன் வந்து உள்ள வராரு. அந்த 2 பேரையும் கொன்ற யானையை தலைய புடிச்சு தள்ளி அந்த பக்கம் தள்ளிட்டு இவங்க 2 பேரையும் மீட்கிறாரு. அவர் போனோன்னா அது அமைதியா இருக்கு. அப்ப இதுல என்னன்னா அதுதான் அந்த யானை வந்து அப்படின்னா அவரையும் தாக்கி இருக்கணும் இல்லைங்களா? யானை இல்ல தாக்கல. அப்ப இந்த யானை அதான் முதல்ல வந்து அந்த உறவு தான் முக்கியம். யானைக்கும் பாகனுக்குமான உறவு எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அது அளவு சொற்படி கேட்கும். அது புதிதாக வருபவர்களிடம் அதே மாதிரி நடந்து கூட எதிர்பார்க்க கூடாதுங்க. பல வனத்துறை உயர் அதிகாரிகளே பழகின யானை கிட்ட பக்கத்துல போயிட்டு பாகன் இல்லாம பக்கத்துல போய் தாக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்குங்க. ஆகவேதான் இதுதான் இயல்பு. இதுல வந்து நம்ம இன்னும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த அதாவது வளர்ப்பு யானைகளுக்கு எப்படி வளர்க்கணும்னு விதிமுறைகள் இருக்குதுங்க. அந்த விதிமுறைகளை வந்து முடிந்தவர்களும் ஃபாலோ பண்ணணும். அதற்கான அதாவது அதை வந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரம் கட்டி போட்டக்கூடாது. அது ஒரு நடக்க வைக்கணும். சிமெண்ட் தரையில கட்டி போடக்கூடாது. அதுக்கு உணவு வந்து சரிவிகித உணவு கொடுக்கணும், முகாம்களில் கொடுக்குற மாதிரி. அதே போல மருத்துவ பரிசோதனைக்கு அவ்வப்போது சரியாக இது பண்ணணும். இப்ப காடுகள்ல இருக்கக்கூடிய யானைகள், அதாவது வளர்ப்பு யானைகளுக்கு வந்து முகாம் யானைகள், அதாவது வனத்துறை முகாம் யானைகளுக்கு இதுக்குன்னு பிரத்யேகமான டாக்டர்ஸ் வந்து அதை வந்து அதை ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே அதை வந்து கண்காணிக்கிறாங்க. அதனுடைய எடை, அதனுடைய உணவு பழக்கம் எல்லாம் மற்றும் அதுக்கேற்றவாறு உணவு மருந்து பரிந்துரைக்கிறாங்க. அது மாதிரி இது பரிந்துரைக்கணும். அது இந்த கால்நடை பராமரிப்பு துறை இதற்கென்று சில பிரத்யேகமான டாக்டர்களை வைத்து பண்ணணும். அப்புறம் வந்து எலிஃபென்ட் பிஹேவியர்னு ஒண்ணு இருக்குதுங்க. அதை வந்து சரியா வந்து பாகன்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வனத்துறை யானைகளை பராமரிக்கிறது வந்து பழங்குடிகள்ங்க. அவங்க வந்து காலங்காலமா அதை உணர்ந்தவர்கள். அவங்களுக்கு அது தெரியும். அப்படியே யானையை பார்த்தோன்னே அதனுடைய இயல்பு எப்படின்னு கணிச்சிருவாங்க. அதெல்லாம் அதுதான் எலிஃபென்ட் பிஹேவியர். அதை வந்து இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிரத்யேகமான பயிற்சி கொடுக்கணும். இதெல்லாம் நடந்தாதான் இருக்கணும். இன்னொன்னு ஒரு கட்டத்தில் கோவில்களில் யானைகள் இனி இருக்கணுமான்ற ஒரு கேள்வியும் இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம எல்லாவற்றையுமே வந்து நம்ம வந்து நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு காலம் வேறு. இன்னைக்கு வந்து அதுக்கு பதிலாக யானை, அதாவது ஒரு காட்டு உயிர், அந்த விலங்கை வந்து நம்ம ஏன் இப்படி சிரமப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்கணும். இருக்கிற கோவில் யானைகளை எல்லாம் தனியாக ஒரு முகாமில் வளர்த்து அப்படி பராமரிக்கிற ஒரு முயற்சியை கூட செய்யலாம். யானைகள் இருந்தே ஆகணும்ன்ற அவசியமா இல்லையாங்கிற கேள்வியை வந்து நம்ம இன்னும் எழுப்ப வேண்டி இருக்குங்க. ஏன்னா இது வந்து பாகன்களை தாக்கியதை போல பக்தர்களை தாக்கியிருந்தா என்ன ஆகும்? கேள்வி எல்லாம் இருக்குதுங்க சார். இப்ப நீங்க சொல்றது, இப்போ நீங்க சொன்ன அந்த ஃபெசிலிட்டிஸ், யானைக்கு அந்த பயிற்சி கொடுக்கறது, அந்த மெடிக்கல் செலவு, சாப்பாடு எல்லாமே கோவில் யானைகளுக்கும் ப்ராப்பரா அவங்க கொடுத்துட்டு தானே சார் இருக்காங்க? அவங்க கொடுக்கல. அது வந்து இந்த முகாம் யானைகளுக்கு கொடுக்கறது போல சரிவிகித உணவு கொடுக்கறாங்களா இல்லையாங்கறத கண்காணிக்கணுங்க. கொடுக்கலன்னு நான் சொல்லல, அப்படி கொடுக்கப்படுகிறதாங்கிறத கண்காணிக்கணுங்க. இத வந்து கோவில்கள் எந்த கோவில்கள் யானை வைத்திருக்கிறதோ அந்த கோவில் நிர்வாகத்துக்கு அதுல பெரும் பங்களிப்பு இருக்குதுங்க. இந்து சமய அறநிலையத்துறை, கால்நடை பராமரிப்பு துறை இவையெல்லாம் சேர்ந்து இந்த வேலைகளை பண்ணுவாங்க.